கவிஞரவர்களே, அதாவது இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு இருக்காரு. அவர் வந்து செய்தியாளர்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் அதுக்கு ஒரு குட்டியான ஒரு விளக்கம் கொடுத்து வந்து அவர் வந்து சொல்றத நடைமுறையா வச்சிருக்காரு. ஏன்னா அவர் அம்மா அமைச்சர்கள் இருந்தவர் இல்லையா, அதனால அவருக்கு அந்த அது எங்க இருந்து காப்பி அடிக்கிறான்னு தெரியல. ஒருவேளை வந்து ஊடகங்கள் வந்து இந்த கேள்வி கேட்க வர போறோம், நீங்க பேச ரெடியா இருக்குன்ற மாதிரி மைக் நீட்டுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அது ஸ்கிரிப்டா, அதாவது ஸ்கிரிப்டா என்னன்னு தெரியல. ஸோ அதன்படி பார்க்க போனோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஊடகங்கள் ஒரு கேள்வி கேட்குது. இதுக்கு வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, சுண்ணாம்பு அடிக்கிறது, சுண்ணாம்பு அதை தட்டுனா அந்த சுண்ணாம்பு வந்து பேருந்து கீழே விடும், அந்த மாதிரி எங்க முதல்வரை நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க முதல்வர் வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு இரும்பு முதல்வர், அவர் எடுத்துக்காட்டு எங்க முதல்வர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இரும்பு முதல்வர்னா என்ன அப்படின்ற விளக்கத்தை நீங்க வந்து இதுலயும் காப்பியா தம்பி, இரும்பு பெண்மணின்னு அம்மாவை சொன்னாங்க. இப்ப இவர் என்னன்னா இரும்பு முதல்வர் சொல்றாரு. புரியுது தம்பி, இரும்பு இழைச்சு போனா துரும்பு. ஈயடிச்சாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து இது வேற லெவல் காப்பியா இருக்கு. பெரிய மாடல். ஆமா, திராவிட மாடல் ஆச்சு இல்லையா? அது மட்டும் இல்ல தம்பி, இவர் இரும்பு முதல்வர்னு சொல்றாரு. நம்ம குளத்தூர் தன்ராஜுக்கும் இவருக்கும் ஒரு காரசாரமான விவாதம் ஆடியோ ஒன்று ஓடிச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? ஆமா முதல்வர், ஆமா கவிஞர்களே, என்னன்னா நம்ம பேர் இருக்கார் இல்லையா, நம்ம பேர் என்ன, இப்போ கூட வீட்டில் கூட நரகளை ஊற்றி இது பண்ணாங்க. அவர் நம்ம வகைரா சவுக்கு சங்கர் வீட்டில் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. அது தொடர்பாக யாரோ ஒருத்தவர் குளத்தூர் தன்ராஜ்ன்றவரும் அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் பேசி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகி பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அந்த இன்சிடென்ட்டுக்கு காரணமா இருந்தது வந்து சேகர் பாபு தான் அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமான ஒரு தாக்கமும் ஏற்பட்டுச்சு. முதல்ல அந்த இரும்பு முதல்வர் வந்து அந்த இரும்பு கரத்தை வச்சு இந்த விஷயங்களை பார்க்கட்டும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதையும் மக்கள், அதனால தான் நான் முதலே சொல்லிட்டேன், இரும்பு இழைச்சி போனா துரும்பு, புரிஞ்சுக்கங்க. துரும்பு இழைச்சி போனா கைலாங்கடை பேர்ச்சம்பளம் இல்லையா?